தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் 131வது திருத்த சட்டத்தை கையில் எடுத்த மோடி. யார் எதிர்த்தாலும் ஆபத்து. திமுகவின் டெல்லி சகாக்கள் மு.க. ஸ்டாலினுக்கு கொடுத்த அதிர்ச்சி செய்தி. மாநில முதலமைச்சர்களுக்கும் சுப்ரீம் கோர்ட் போட போகும் அதிரடி தடை உத்தரவு. வணக்கம் நண்பர்களே. கடந்த 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா முழுக்க மக்களவை மறுவரையை தீர்மானித்தார்கள். அந்த வகையில் மொத்த இந்தியா முழுக்க 543 MP தொகுதிகள் உள்ளன. இந்த தொகுதியில் ஆனது அப்போதைய 55 கோடி மக்கள் தொகையில் தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் இப்போது இந்தியாவில் மொத்தம் 140 கோடி மக்கள் தொகை உள்ளார்கள். இந்த மக்கள் தொகை அடிப்படையில் இப்போது 850 MP தொகுதிகளை வரையறை செய்ய போகிறார்கள். இது காலத்தின் கட்டாயம் என்பதனால் இந்த நடவடிக்கையில் தற்போது பிரதமர் மோடி தீவிரமடைந்திருக்கிறார். இதற்காக சட்ட வல்லுநர்களுடன் அமர்ந்து ஆலோசனை செய்யப்பட்டு இந்த மசோதா நாளை மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அந்த வகையில் இந்தியாவில் பொறுத்தவரை வட மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகமாக உள்ளது. ஆனால் தென் மாநிலங்களில் மக்கள் தொகை குறைவாக உள்ளது. அதனால் மக்கள் தொகை அடிப்படையில் MP தொகுதிகள் தீர்மானிக்கும் போது தென்னிந்தியாவை விட வட இந்தியாவுக்குத்தான் அதிகமான உறுப்பினர்கள் கிடைப்பார்கள். இதனால் தான் மு.க. ஸ்டாலின் போன்றவர்கள் இதை எதிர்க்கிறார்கள். அதோடு இதுகுறித்து மசோதாவை மக்களவையில் பாஜக அரசு தாக்கல் செய்யும் போது அதற்கு திமுக MPகள் எதிர்ப்பு குரல் கொடுக்குமாறு மு.க. ஸ்டாலின் உத்தரவு போட்டிருப்பதோடு இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கும் செல்ல வேண்டும் என்றும் அவர் திட்டமிட்டுள்ளாராம். ஆனால் இந்த விவகாரத்தில் இதை தடுக்கும் முயற்சியாக உச்சநீதிமன்றத்திற்கு இவர்கள் சென்றாலும் அந்த மனுக்களை நீதிபதிகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள மாட்டார்களாம். அப்படி ஒரு மசோதாவை தான் மத்திய அரசு மக்களவையில் தாக்கல் செய்ய போகிறது. அதாவது இந்த வாரம் மக்களவையில் சிறப்பு கூட்டத்தொடரில் அரசியல் அமைப்பின் 131வது திருத்தத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். இது தொகுதி மறுவரையை வேகப்படுத்துவதோடு இதை எதிர்த்து வழக்கு தொடுப்பதையும் தடுக்கிறது. அதோடு தற்போதைய மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு இந்த தொகுதி மறுவரையை உருவாக்கப்படுவது தற்போது இருக்கும் விகிதாச்சாரம் பாதுகாக்கப்படும் என்பதற்கானது. இதுவரை 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கு அடிப்படையில் தொகுதிகள் பிரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இப்போது புதிய மசோதாவில் தற்போதைய விகிதாச்சாரம் முறைப்படி தொகுதிகள் பிரிக்கப்படுகிறது. இதனால் வட மாநிலங்களுக்கு அதிக எண்ணிக்கையில் பகுதிகள் உருவாகும். தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களுக்கு குறைவான தொகுதி மட்டுமே கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது. இந்த மசோதாவில் இருக்கும் முக்கிய விஷயங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை தீர்மானிக்க வேண்டும் என்பதுதான். அதனால் மக்களவையில் நிறைவேற்றப்படும் சட்டமும் எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வேண்டுமானாலும் அடிப்படையாக வைத்து தொகுதிகளை மறுவரையறை செய்ய முடியும் என்று கூறுகிறார்கள். முக்கியமாக மத்திய அரசு கொண்டு வரும் இந்த புதிய மசோதாவின்படி தொகுதிகளின் எல்லைகளை தீர்மானிக்க அதிகாரம் மறுவரையை ஆணையத்திடமே ஒப்படைக்கப்படுகிறது. அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்பதோடு இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே செய்வார்கள். மேலும் இந்த மறுவரையை ஆணையத்தின் முடிவுகள் எதிர்த்து எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவே முடியாது. அப்படி ஒரு அரசியல் அமைப்பு சட்டப்படி இது நிறைவேற்றப்படுகிறது. அதனால்தான் இந்த மசோதாவை ஏப்ரல் 16ஆம் தேதியான நாளை மக்களவையில் பிரதமர் மோடி தாக்கல் செய்கிறார் என்றதுமே திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் பதட்டம் அடைகிறார்கள். நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றெல்லாம் மிரட்டல் விடுக்கிறார்கள். என்றாலும் இப்படிதான் SIR நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்த போதும் அதற்கு எதிராக ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி, மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் கடுமையாக எதிர்த்தார்கள். என்றாலும் அதை திட்டமிட்டபடி சரியாக செய்து முடித்தார்கள். இப்போது தேர்தலும் வரப்போகிறது. அதேபோல்தான் இப்போது இந்த தொகுதி மறுவரையை விவகாரத்திலும் ஆரம்பத்தில் மு.க. ஸ்டாலின் போன்றவர்கள் இப்படிதான் குதிப்பார்கள். இதையெல்லாம் மத்திய பாஜக அரசின் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாமல் மசோதாவை தாக்கல் செய்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்க போகிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. முக்கியமாக இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது என்பதுதான் திமுக போன்ற கட்சிகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. மேலும் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை சமூக நீதி அரசியல் செய்யும் திமுக பெண்களுக்கு எப்போதுமே முன்னுரிமை கொடுப்போம், முக்கியத்துவம் கொடுப்போம் என்றெல்லாம் மேடைகளில் மார்த்தட்டுவார். ஆனால் நேற்று பிரதமர் மோடி 33% மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்த தாங்கள் தயாராகி வருவதாகவும் தெரிவித்திருந்தார். அது குறித்து இப்போது வரை எந்த ஒரு ஆதரவும் மு.க. ஸ்டாலின் தெரிவிக்கவில்லை. அவர்களை பொறுத்தவரை மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு என்பதை விட அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் போட்டாலே போதும், காலமெல்லாம் தங்களுக்கு அடிமையாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட இவர்களுக்கு எதற்காக இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பது போன்றுதான் மு.க. ஸ்டாலினின் செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் கருணாநிதி காலத்திலிருந்தே கட்சியில் இருக்கிறார் கனிமொழி. ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவுக்கு வந்த உதயநிதி ஸ்டாலின் இப்போது துணை முதலமைச்சர் ஆகிவிட்டார். ஆனால் கனிமொழியை திமுகவில் ஓரங்கட்டிதான் வைத்துள்ளார் ஸ்டாலின்.
ஆனால் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் எம்பி தொகுதிகளை குறித்துவிட்டால் வட இந்தியாவில் தொகுதி எண்ணிக்கை அதிகரித்து மக்களவையில் அவர்களே பலமுடன் இருப்பார்களே, தாங்கள் பலவீனமாகி விடுவோமே என்றுதான் கவலைப்படுகிறார். மற்றபடி மகளிர் இடஒதுக்கீடு குறித்து அவர் எந்த மகிழ்ச்சியும் அடையவில்லை. அந்த அளவுக்கு மத்திய அரசு மக்களுக்கு நன்மை தரக்கூடிய மசோதாக்களை தாக்கல் செய்தால் கூட திமுக அதை வரவேற்பதில்லை. தங்களுக்கு அரசியல் சுயநலத்திற்காக மட்டுமே ஒவ்வொரு விஷயத்தையும் ஆதரிப்பது, எதிர்ப்பது என்கிற கோணத்தில் மு.க.ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார். அடுத்த செய்தி. ஜி.ஆர். சாமிநாதனின் தீர்ப்பை நீர்த்து போகச் செய்யும் திமுக அரசு. மேல்முறையீடு செய்வதன் சீக்ரெட்டை அவுட் பண்ணிய ராம ரவிக்குமார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எப்போதுமே வாக்கு வங்கி அரசியல் செய்யக்கூடியவர். அதில் இஸ்லாமியர்களை தனது உடன்பிறப்பாக நினைப்பவர், இந்துக்களை மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் பார்ப்பவர். அதனால்தான் சிக்கந்தர் தர்கா அமைந்துள்ள மலையில் முருகன் கோவில் தீபத்தை ஏற்றுவதாய் என்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதை தடை போட்டார். அதோடும் விடவில்லை. அடுத்தடுத்து அதை எதிர்த்து மேல்முறையீடு மனு தாக்கல் செய்வது, இப்போது வரை ஜி.ஆர். சாமிநாதனின் தீர்ப்பை நீர்த்து போகச் செய்யும் வேலைகளில் அவர் ஈடுபட்டு வருகிறார். அந்த அளவுக்கு இந்துக்களுக்கு எதிரான ஒரு அரசியலை வெளிப்படையாகவே மு.க.ஸ்டாலின் செய்து வருகிறார். அதோடு இதுகுறித்து அவர்களிடம் கேள்வி கேட்டால், ஏற்கனவே இருக்கும் நடைமுறைகளை மாற்றுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை, அதனால்தான் அதை தடுக்கிறோம் என்கிறார்கள். இதுவே இஸ்லாமிய தர்காவில் உள்ள ஒரு நடைமுறையை அவர்கள் மாற்றினால் அதை இவர்கள் சென்று தடுப்பார்களா என்பதை இந்துக்களின் எதிர்கேள்வியாக உள்ளது. இந்த நேரத்தில் ஜி.ஆர். சாமிநாதன் 5 பேர் சென்று மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் என்று கூறிய தீர்ப்புக்கு மதுரை உயர்நீதிமன்ற 2 அமர்வு நீதிபதிகளும் இடைக்கால தடை விதித்தார்கள். அதோடு அடுத்தபடியாக இந்த வழக்கை தனி நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் விசாரிக்கலாமா, இல்லை 2 அமர்வு நீதிபதிகள் விசாரிக்கலாமா என்பது குறித்து அடுத்த விசாரணையில் தெரிவிக்கப்படும் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இதுகுறித்து இந்து தமிழர் கட்சி நிறுவனர் ராம ரவிக்குமார் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். அவர் கூறுகையில், தனி நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் சென்னை தீர்ப்பை இவர்கள் விமர்சிக்கிறார்கள். அவர் சொன்ன அதே தீர்ப்பை அதன் பிறகு இந்த வழக்கை விசாரித்த 2 அமர்வு நீதிபதிகள் மீண்டும் சொன்னார்கள். என்றாலும் திமுக அரசு இந்துக்களின் மத உணர்வுகளை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு அரசு என்பதால் இதற்கு எதிராக மதுரை மாவட்ட கலெக்டர், கமிஷனர் ஆகியோர் மூலம் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வைத்து தற்போது ஜி.ஆர். சாமிநாதன் சொன்ன தீர்ப்பை நீர்த்து போகச் செய்யும் வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்படி இந்த தீர்ப்பை நிறைவேற்ற விடாமல் மீண்டும் மீண்டும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டு வந்தால் அந்த தீர்ப்பானது காலப்போக்கில் நீர்த்து போய்விடும். அதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் திமுக அரசு தற்போது மதுரை மாவட்ட கலெக்டரையும் கமிஷனரையும் ஜி.ஆர். சாமிநாதன் தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்ய வைத்திருப்பதாக ராம ரவிக்குமார் குற்றச்சாட்டு வெளியிட்டுள்ளார். என் அப்பாவையும் அண்ணனையும் பிரித்தது நீங்கள்தான். ஜி.கே. மணியை விளாசிய டாக்டர் ராமதாஸின் 3வது மகள் கவிதா. தற்போது டாக்டர் ராமதாஸின் பாட்டாளி மக்கள் கட்சி 2 துண்டுகளாக பிரிந்து கிடக்கிறது. என்றாலும் கட்சியும் சின்னமும் அன்புமணி பக்கம் வந்திருக்கிறது. இதனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அன்புமணி 18 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். ஆனால் டாக்டர் ராமதாஸ் ஒரு புதிய அமைப்பை உருவாக்கி தனி சின்னத்தில் போட்டி போடுவதாக அறிவித்தார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் மயங்கி விழுந்ததோடு தற்போது அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் தலைவரான ஜி.கே. மணி அவரை மருத்துவமனைக்கு பார்க்க சென்றிருக்கிறார். அப்போது டாக்டர் ராமதாஸின் 3வது மகளான கவிதா ஜி.கே. மணியை கடுமையாக திட்டி தீர்த்திருக்கிறார். இத்தனை காலமும் எங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்த துரோகம் போதாதா? நீங்கள் தலைவராக வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை 2ஆக உடைத்து விட்டீர்கள். அதோடு உங்கள் மகனுக்கு காங்கிரஸில் சீட்டு வாங்கிவிட்டீர்கள். நீங்களும் வேண்டுமானால் திமுகவில் சேர்ந்து கொள்ள வேண்டியதானே? இப்படியா பதவிக்காக சதி செய்து அப்பா மகனை பிரிப்பது? இதுவரை எங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்த துரோகங்கள் போதும். இப்போது என்ன சதி செய்வதற்காக இங்கே வந்துள்ளீர்கள் என்று அவரை கடுமையாக திட்டி தீர்த்திருக்கிறார் கவிதா. இதனால் அதற்கு மேலும் அங்கு நிற்க முடியாமல் மருத்துவமனையை விட்டு ஓட்டம் பிடித்திருக்கிறார் ஜி.கே. மணி. இதன் மூலம் தன்னை தலைவர் பதவியிலிருந்து தூக்கியதால் தான் அதை அன்புமணியிடமிருந்து தான் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகவே பாட்டாளி மக்கள் கட்சி ஜி.கே. மணி 2ஆக உடைக்கும் வேலைகளில் செய்திருக்கிறார் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது.